श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 34வது ஸ்லோகம் விபூதி யோகத்தில். மிருத்யுஹு சர்வஹரಶ್ಚಾகம் உத்பவಶ್ಚ பவிஷ்யதாம் கீர்த்திஸ்ரீர் வாக்ஷநாரிணாம் ஸ்மிருதிர்மேதா திருதி க்ஷமா. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் தான் எங்கெல்லாம் இருக்கார், தன்னுடைய அம்சங்களை எப்படி மிளிர்ந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். மிருத்யுஹு சர்வஹரಶ್ಚಾகம், அதாவது எல்லா உயிரினங்களையும் கவரும், அனைத்தையும் கவரும். சர்வஹரಶ್ಚಾகம், அதாவது இன்னார் இனியார், தேவைப்பட்டது, 5 அறிவு உடையது, 6 அறிவு உடையது, நன்னா படிக்கிறது, நன்னா படிக்காதது, இல்லாட்டி போனால் ரொம்ப மக்கு, பெரிய பணக்காரன், இல்லை ரொம்ப சாப்பாட்டுக்கே இல்லாதவன் அப்படின்னு எந்த விதத்திலையும் பாகுபாடு இல்லாமல் சர்வஹரಶ್ಚಾகம் மிருத்யுஹு அனைத்தையும் கவரும். மிருத்யுஹூச்ச மரணமும் பவிஷ்யதாம் தோன்றுபவைகளின் உற்பவமும், எதெல்லாம் உற்பத்தி ஆக போகிறது அதெல்லாம் தோன்ற வேண்டும், தோன்றுவது எல்லாம் மறைய வேண்டும். அப்படின்னா உத்பவச்ச பவிஷ்யதாம், அதுவும் அகம் தானேவாகவும், நாரீணாம் ஸ்திரீகளுக்குள் ஸ்ரீஹி லக்ஷ்மியாகவும், வாக்ச வாக்தேவதையான சரஸ்வதியும், கீர்த்திஹி கீர்த்தியாகவும், ஒருவனுக்கு எவ்வளவு கீர்த்தி இருக்கோ அந்த கீர்த்தியாகவும், ஸ்மிருதிஹி ஞாபகசக்தியாகவும், மேதாக புத்திசக்தியாகவும், திருதிஹி திடச்சித்தமாகவும், க்ஷமாக பொறுமையாகவும், இவற்றிற்கு அதிஷ்டான தேவதைகளும் நானே அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். தானே இது எல்லாம் கீர்த்தி ஸ்ரீர் வாக்ஷநாரிணாம் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தருக்கு எவ்வளோ கீர்த்தி இருக்குது அப்படின்னா அந்த கீர்த்தி தனதால் இல்லை, இதனுடைய பகவானுடைய அனுகிரகத்தினால நம்மளுக்கு கிடச்சிருக்கிற கீர்த்தி. இந்த கீர்த்திக்கு அதிதேவதையில் யார் இது முன்ன நிற்கிறார்? பெருமாள் தான். அப்புறம் லக்ஷ்மி, ஒருத்தருக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது, ஓரளவுக்கு அவருக்கு வசதி இருக்குது, அந்த வசதிக்கு அடிப்படை காரணம் யார்? பெருமாள் தான். அதுக்கப்புறம் ஞாபக சக்தி இருக்குது, சிலவாளுக்கு நிறைய விஷயங்கள் காதில் கேட்டுகிட்டே இருக்க, மனசில் நின்றுட்டே இருக்கும், மனசில் படிக்கிறது அப்படியே மனசில் வச்சுப்பா அப்படின்னா அதுபோல் ஒரு ஞாபக சக்தி இருக்கிறது பெரிய கொடுப்பினை அப்படின்னு சொல்லுவாள். அந்த கொடுப்பினை யார்? பெருமாள் தான். எங்கே அந்த கொடுப்பினை கொடுத்தது யார்? பெருமாள் தான். அதுக்கப்புறம் திடசித்தம், ஒரு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய கஷ்டமான காலம் இருக்குது, நிறைய வேலைகளை தொடர்ந்து ஒரே நேரத்தில் செய்யணும், அடுத்தடுத்து முடிச்சுட்டே வரணும். அப்போ என்ன இருக்கணும்? திடசித்தம், அதாவது ஸ்டேபிள் மைண்டுன்னு சொல்லுவாள். அந்த கரெக்டான அளவுக்கு மாறாத எண்ண ஓட்டங்களில் திடசித்தம்ங்கிறது என்ன? மாறாத எண்ண ஓட்டங்கள், ஒன்று போல சிந்தனை அப்படின்னா அந்த நடுநிலைமையில் இருக்கிற சிந்தனை பற்றி சென்ற ஸ்லோகத்தில் பார்த்தோம். இங்கே திடசித்தம், அதுவும் பெருமாளாக தான் இருப்பார். அதுக்கப்புறம் க்ஷமா, ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஒரு காலம் இருக்குது நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னு வைங்கூடேன், சரி கிடைக்கட்டும், இப்போவே கிடைக்கணும்னு காத்துக்கிறது காட்டிலும் அது எப்போ கிடைக்குமோ அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதாவது ஆங்கிலத்தில் ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாள், டிலே இன் கிராட்டிஃபிகேஷன். நம்மளுக்கு திருப்தி கிடைக்கும், குட்டி குழந்தை கூட இருக்கும். அதாவது ஒரு பொறுமை இல்லாமல் ஒரு வேலையை செய்கிறத காட்டிலும் கிடைக்கிற வரைக்கும், அது எப்போ கிடைக்குமோ அது வரைக்கும் பொறுமையாக அந்த வேலையை வரைக்கும் அதுக்குள்ளே பாக்கி உள்ள சைடில் இருக்கிற வேலையெல்லாம் வழியில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டே வந்தால் அந்த கோல் நம்ம முடிவு எட்டுவதற்குள்ளே சில விஷயங்கள் உனக்கு கிடைக்கும்னு சொன்னால் அந்த காலம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதுபோல் ஒரு தொடர்ந்து ஒரு வைராக்கியத்தோட பொறுமையை அனுசரிக்கிறது யார் அப்படின்னா அது மாதிரிலாம் பொறுமையாக இருக்கிறதுல பெரிய கொடுப்பினை வேணும். அப்படின்னா அந்த கொடுப்பினை யார்? அந்த கொடுப்பினைன்ற வார்த்தைக்கு பொருளுடையது யாருன்னா பெருமாள்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் அனைத்தையும் கவரும் அப்படின்னு சொன்னால் அதுபோல் மிருத்யுவும் தானாகவே இருக்கிறார். தோன்றுபவைகளின் உற்பவமும் உத்பவம் ச அகம் தானேவாகும், அதாவது உத்பவச்ச பவிஷ்யதாம் மங்களங்களை எய்துவோரின் ஏற்றமும் என்று பொருள்படும். யார் யாருக்கு என்ன சிறப்பு கிடைக்கிறது,
யார் யாருக்கு என்ன சிறப்பான செய்திகள் கிடைக்கிறதில்ல, பணம் பாக்கியம் அது மாதிரி சொல்கிறதா இருந்தாலும் 16 விதமான செல்வங்கள் இருந்தாலும் அந்த மங்களங்கள் எய்துபவர்களுக்கு ஏற்றம் கொடுப்பதும் பெருமாள் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிறப்பு அம்சத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்லிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.